கட்ட முடியல. இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நாளைக்கு திரும்பி ஊருக்கு வேற போணும். அவருக்கு கேட்டதுனால தட்ட முடியல. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள். உங்க அசோசியேஷனோட ஆப்ப லான்ச் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ரொம்ப படிப்படியாக இந்த அசோசியேஷன் வளர்ந்து வருது. அ ஒரு 3, 4 வருஷமா உங்க அசோசியேஷனோட நம்மளுக்கு பழக்கம். பல ஈவென்ட்டுகள்ல வந்து பேசியிருக்கேன். என்ன வாய்ப்பு குடுத்ததுக்கு அக்ஸர் தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு எனக்கு பேச சொன்னது வந்து முதலீட்டு எதுல நீங்க செய்யணும்னு. முதல்ல நீங்க முதலீட்டு ஏன் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நீங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ். அப்படின்னா உங்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடையாது. சில நாள் வருமானம் இருக்கும். சில மாசங்கள் வருமானம் கம்மியாகும். சில நாள் வருமானம் ஜாஸ்தியாகும். உங்களுக்கே ஒரு சைக்கிள் இருக்கும். குவார்ட்டர் எண்டிங்கில வருமானம் நெறைய இருக்கும். சில மாசங்கள் நார்மல் ஃபைலிங்கில வருமானம் இருக்காது. சில சமயத்தில உங்க கிளையண்டால பணத்த உடனே செட்டில் பண்ண முடியாது. நீங்களும் நெருக்கி கேட்க முடியாது. அப்புறம் தரேன்பாங்க. இது எல்லா ஆடிட்டர் ஆஃபீஸ்லயும் நான் பார்த்துருக்கேன். எங்க குடும்பத்தில நெறைய ஆடிட்டர் இருக்கும். ஸோ இது கலெக்ட் பண்றதுங்கிறதே ஒண்ணு சர்வீஸ் குடுக்கறது, அடுத்தது பணத்த கலெக்ட் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இது மாரி இருக்கிற இடத்துல, நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி நம்மளுக்கு வேணும்னா, நம்மளுக்கு பணங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்தும் ஏழைக்கு ஒரு பெரிய வித்தியாசமே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி தான். இது மாரி மெடிக்கல் எமர்ஜென்சி யாருக்கும் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா பெரும் கஷ்டம். நான் போற இடத்துலலாம் சொல்றது, நீங்க எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அதுலயும் வந்து அ கம்மி விலைன்னு பார்க்காதீங்க. எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கோ அத எடுத்துருங்க. ஏன்னா, நம்ம படுக்கிற சமயத்தில, நம்ம கூட இருக்கிறவங்க பணத்துக்கு ஓடாம பார்த்துக்கணும். இல்லாட்டா நீங்க உங்களுக்காக அவங்க ப்ரே பண்ணுவாங்க. உங்களோட இருக்கணும். உங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க. ஆனா, அதே சமயத்தில பணத்துக்கும் அவங்க ஓடுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டம். அதனால எல்லாருக்கும் ஒரு சமயத்தில வயசு தான். வயசு ஆக ஆக எல்லாருக்கும் ஒரு சமயத்தில ஏதாவது வரும். அது வரமுன் காக்கிறதுக்கு நம்ம இத எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இப்ப நம்மள மாரி ப்ரொஃபஷனல்ஸுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸுங்கிறது இருக்காது. அதனால இது ரொம்ப முக்கியம். அதுவும் படிச்சு பார்த்து கரெக்ட்டா போடுங்க. எங்கேயாவது சீப்பா தரேன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டாங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்த சமயத்தில அவனோட சண்ட போடுற மாரி ஆயிடும். ஸோ முதலீட்டு அப்படிங்கிறதுல நம்மள மாரி ஆட்களுக்கு முதல்ல நீங்க எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். 2வது மாசம் மாசம் ஏதாவது ஒரு பணத்த எடுத்து